Hi everyone, welcome to Hello HeadLight. இந்த வீடியோல நம்ம text functions பத்தி பார்க்க போறோம். எக்ஸல்னா நார்மலா நியூமரிக் வேல்யூஸ் தான நம்ம யூஸ் பண்ண போறோம். எதுக்காக text function பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினா sometimes நம்ம டேட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபார்மட்ல இல்லாம டிஃபரண்ட் ஃபார்மட்ஸ்ல இருக்கலாம். some ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் உள்ள நம்ம டேட்டா நடுவுல இருக்கலாம். சோ அதெல்லாம் நம்ம எப்படி நமக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள்ல நான் காமனா எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ தான் எடுத்திருக்கேன். நம்மளோட டேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபார்மட்ல இல்லாம டிஃபரண்ட் ஃபார்மட்ல இருக்கு. சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதுல இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம டேட் ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்காக யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு டெக்ஸ்டோட லெஃப்ட் சைட்ல இருந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நமக்கு லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். ஒன்று டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, நம்பர் ஆஃப் கேரக்டர் செகண்ட் பேராமீட்டர், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைட். ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டர் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைட்ல இருந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை ஃபங்க்ஷன் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த டேட்டாவில் நமக்கு தெளிவாக தெரியுது லெஃப்ட் சைட்ல இருந்து ரெண்டு கேரக்டர் என்னோட டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணி இந்த டேட்டை செலக்ட் பண்ணி கமா 2 நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது நமக்கு டேட் ரிட்டர்ன் பண்ணிருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டாவில் இருக்க எல்லா டேட்ஸையும் நம்ம இப்போ தனியாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு இந்த டேட்டா பார்த்தோன்னே தெரியுது லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் நமக்கு இயர்னு தெரியுது. ஸோ சேம் வே ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரைட் சைட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை ஸ்பிளிட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நம்ம ரைட் அப்படின்னு டைப் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட் கமா எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நமக்கு ரைட் சைட்ல இருந்து வேணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது நமக்கு ரைட் சைட்ல இருந்து எல்லா கேரக்டரையும் நமக்கு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிருச்சு. ஸோ இங்கே இருக்க எல்லா டேட்ஸோட இயர்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஓகே, நம்ம அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மந்த். ஸோ இதில் நமக்கு தெளிவாக தெரியுது மந்த் மிடில் இருக்கு, அதாவது 4th பொசிஷன். இந்த டெக்ஸ்ட்ல 4வது கேரக்டரும் 5வது கேரக்டரும் தான் நம்மளோட மந்த்னு தெரியுது. ஸோ இப்போ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நடுவில் இருக்க ஒரு சில நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை ஸ்பிளிட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ மிட் ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3. டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்க. ரெண்டாவது பேராமீட்டர் ஸ்டார்ட் கேரக்டர், உங்களோட சப்ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட் கேரக்டர் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களோட ஸ்டார்ட் கேரக்டர். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்ங்கிறது ஸ்டார்ட் கேரக்டர்ல இருந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குவல் டு மிட் அப்படின்னு டைப் பண்ண போறோம். டெக்ஸ்ட் நமக்கு இந்த டெக்ஸ்ட்னு தெரியும். நமக்கு தேவையான டெக்ஸ்ட் மந்த் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4th பொசிஷன். இந்த டெக்ஸ்ட்ல 0ங்கிறது ஃபர்ஸ்ட், 1ங்கிறது செகண்ட், இந்த டாட் 3rd பொசிஷன். 4th பொசிஷன்ல தான் நமக்கு மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4ன்னு டைப் பண்ணியாச்சு. 4th பொசிஷன்ல இருந்து நமக்கு எவ்வளவு பொசிஷன் கேரக்டர் வேணும் அப்படின்னா 2 பொசிஷன் வேணும். ஸோ 2ன்னு டைப் பண்ணி நம்ம என்டர் பண்ணும்போது நமக்கு மந்த் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு டேட் மந்த் இயர் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம இதை டேட் ஃபார்மேட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸல்ல நமக்கு டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் டேட்னு டைப் பண்ணுங்க. இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இயர், மந்த் அண்ட் டே நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட இயர் 2019, மந்த் C2, டேட் B2. இந்த வேல்யூ எல்லாம் நம்ம டைப் பண்ணி நம்ம என்டர் பண்ணும்போது நமக்கு டேட் ஃபார்மேட்ல நமக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ எல்லா டெக்ஸ்டோட வேல்யூஸை இப்போ நம்ம டேட்டா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி நம்மளோட டேட்டாவை நமக்கு தேவையான ஃபார்மேட்ல நம்மளால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நன்றி, வணக்கம்.